எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இன்றைக்கி 2 இயர் கவுன்சிலிங்கில் என்னுடைய மைண்டு எப்படி இருந்தது, ஸோ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கவுன்சிலிங்க்கு நான் அட்டென்ட் பண்ணேன். குரூப் 2 இயர் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், என்னோடய வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. கவுன்சிலிங்கில் என்னை விட ஒரு கொஷின் கரெக்டாக போட்டவங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடச்சிது. நான் ஒரு கொஷின் கரெக்டாக போடலைன்றதுனால எனக்கு ஜாப் கிடைக்கல. என்னை விட ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி தான் நான் இருந்தேன். என்னோட நேமு, அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி நிறைய நேம் படித்து உங்களுக்கெல்லாம் ஜாப் அப்படிங்கிறது இல்லை, உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல என்னோடய மைண்ட் இன்னும் அப்படியே ஸ்ட்ரக் ஆகியிருக்கு. எவ்வளோ நினச்சாலும் அந்த ஒரு செகண்ட் வந்து என்னால் வெளியே வரவே முடியல. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய பெயின் அப்படிங்கிறது புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும், பசங்களையும் பார்க்கணும், இதில் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேர் நினைப்பீங்க படிக்கிறது போய் என்ன இவ்வளோ நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன். அன்றைக்கு நானும் வரேன், என்னோட சேர்ந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கினவங்களும் வராங்க. ஸோ அவங்க ஃபுல்லாக ஹாப்பியாக வந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. பட் என்னோடய நிலைமையை நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. மறுபடியும் நம்ம ஓடணும், மறுபடியும் நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கும்போது என்னோடய மைண்டு ஃபுல்லாகவே ஆஃப் ஆகிடுச்சு. பட் நீங்கள் இதை சொன்னால் நம்புவீங்களா அப்படின்றது தெரியல. என்னோடய கவுன்சிலிங்கில் ஒருத்தர் அட்டென்ட் பண்ணார். அவருக்கு 45லேருந்து ஒரு 48 ஏஜுக்குள்ளே இருக்கும். அவரை பார்க்கும்போது நான் ஏதோ அவங்க ஒரு பேரண்ட்டாக இருக்காங்க, அவங்க பொண்ணுக்காக வந்திருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். பட் அதை நினச்சது எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போவே அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா அவர் தான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணார், எனக்கு முன்னாடி இருந்தார். ஓகேங்களா. ஸோ என்னுடைய நம்பர் வந்து 37 டேபிள், அவர் 38 டேபிளில் இருந்தார். எனக்கு முன்னாடி ஒரு 3-4 பேருக்கு முன்னாடி அவர் இருந்தார். நான் நினச்சிட்டே இருந்தேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, பட் இவருக்கு கிடைச்சிடணும் கடவுளே அப்படின்ட்டு நான் நினச்சேன். நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, நான் ட்ரூவாகவே நினச்சேன். ஏன்னா இந்த ஏஜில் அவர் ஒரு 35,000 சேலரிக்காக அவர் வராரு அப்படின்ட்டு நினைக்கும்போது ஸோ அவருடைய வழி அப்படிங்கிறது எவ்வளவோ இருக்கும். அதெல்லாம் கடந்து அவர் படித்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்னாக்கா இதை விட நமக்கு என்ன ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு செகண்ட் அப்படிங்கிறத நினச்சேன். நமக்கு கிடைக்கல அப்படின்னா கூட ஸோ இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும், இவங்களும் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் வீட்டுக்கு வந்து படிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் நான் ஓடிட்டே இருந்தாலும் அந்த ஒரு செகண்ட் எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லும்போது டக்குன்னு நான் கண்ணை மூடி தூங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் என் மைண்டில் வருது. அந்த ஒரு டைம் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்குது. இதை நான் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னாக்கா மறுபடியும் நான் அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கினா மட்டும்தான் அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது மூவ் ஆகும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது மூவ் ஆகணும் அப்படின்னாக்கா நான் கண்டினியூஸாக படிக்கணும். நீங்களும் படிங்க. எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுடைய ஹோப்பை விட்டுறாதீங்க. கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க, நம்ம போஸ்டிங் வாங்கலாம். ஆல் த பெஸ்ட்.